பாரஞ்சித்தா இருக்கட்டும், வெற்றிமாறனா இருக்கட்டும், மாரி செல்வராஜா இருக்கட்டும், இதற்கு எதிரான கள வேலைகளை பாஜக தொடர்ந்து செய்கிறது. இவங்க வந்து சாதி படம் எடுக்கிறாங்க, இவங்க வந்து மதப்படம் எடுக்கிறாங்க, பாருங்க ஒரே சாதியை பற்றி படம் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ இதை வந்து சில எலிட்டான சில கிரிட்டிக்ஸ் இருக்கிறாங்க, அவங்க கூட வந்து சின்ன கவுண்டர் படத்தை வந்து ரொம்ப சந்தோஷமான படமாகவும் ஒரு வாழ்வியல் படமாகவும், தேவர் மகன் வந்து ஒரு ரிச்சான கிராஃப்டாகவும் அவங்க பார்க்குறாங்க. ஆனால் நீங்கள் மாரி செல்வராஜ் எடுக்கக்கூடிய கர்ணனோ அல்லது ரஞ்சித் எடுக்கக்கூடிய தங்கலானோ வரும்போது இது என்ன ரொம்ப கேஸ்டிஸ்டாக இருக்குது, இதில் கிராஃப்ட் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எலிட்டாக வந்து அதை பேசுவாங்க. இங்கே எலிட்டாக அதை பேசுவாங்க, கீழே போயிட்டு பாருங்கள் சாதி படம் எடுக்கிறாங்க. ஒன்றும் இல்லை, அந்த மாயாண்டி குடும்பத்தாரில் கடைசி தம்பி ஒருத்தர் வருவார். ஆமாம், அவர் தான் அந்த படத்தோட ஹீரோ. இப்போ அவர் பேசுகிற பேச்சை பாருங்க. ஏய் நாங்களும் வந்துட்டோம்டா, எடு, யாரு வேண்டான்னா தாராளமாக எடு, எது சாதி படம்ன்றது பொதுமக்கள் பார்வைக்கு வைப்போம், மக்களுக்கு அது புரியட்டும். இப்போ கலையும் மோதட்டும். ஆனால் கலையை வந்து வன்முறை களமாக மாற்றுவது யார் அப்படின்னா இந்த எதிர்நிலைப்பாட்டில் இருக்கக்கூடியவர்கள் தான் வன்முறை களமாக மாற்றுகிறார்கள். நாளை இது தமிழ்நாட்டில் ரஞ்சித்துக்கும் வெற்றிமாறனுக்கும் மாரி செல்வராஜுக்கும் வரக்கூடும். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.